ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி முட்டை ஓடு வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். முட்டை ஓடு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே வந்து கிடைக்கும். நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா முட்டை, அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கார்ட்போர்ட் அட்டை வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வந்து பண்ண போகிறேன். இதை வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோவும் வச்சுக்கலாம், இல்லை டெக்கரேட்டிவாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை டெக்கரேட்டிவாக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு கார்ட்போர்டு அட்டையில் 15 சென்டிமீட்டருக்கு 4 பக்கமும் ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் சென்டிமீட்டர் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி சின்னதாக வந்து தேவை, அதனால் நான் வந்து சின்னதாக வந்து பண்ண போகிறேன். நான் வந்து எதுக்காக மேக் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம பேக்ரவுண்டெலாம் வந்து வைப்போம் இல்லையா, பேக்ரவுண்டில் நம்ம பண்ண திங்ஸ்லாம் வந்து அடுக்கும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் குட்டியாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து குட்டியாக பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே சைஸ் தான் வந்து பண்ணணும் இல்லை, நீங்கள் பெருசாகவும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ சுற்றியும் வந்து 15 சென்டிமீட்டருக்கு போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே 2 சென்டிமீட்டருக்கு ஒரு சின்ன பாக்ஸாக வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த உள்ளே இருக்கிற பாக்ஸை நம்ம கட் பண்ணி வந்து எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கிடைக்கும். சுற்றியும் ஒரு பாக்ஸ் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே 2 சென்டிமீட்டரில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ சுற்றி இருந்த கார்ட்போர்டை வந்து கட் பண்ணிவிட்டேன். உள்ளே வந்து நீங்கள் ஒரு கட்டரை வச்சு வந்து கட் பண்ணிக்கலாம். வெளியே வந்து ஈஸியாக வந்து நம்ம சிசரை வச்சு வந்து கட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உள்ளே போடுறோம் இல்லையா பாக்ஸு, இதை மட்டும் எதனா வந்து கட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உள்ளே இருந்த பாக்ஸை நான் கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரியே நமக்கு அடியில் வைக்க ஒரு அட்டை வேணும் இல்லையா, அதுக்கு இந்த அட்டையை வச்சு அப்படியே வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த பெரிய பாக்ஸ் சைஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்லேயும் வந்து பண்ணலாம். உங்களோட ஃபோட்டோ வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு க்யூட்டாக ஒரு ட்ராயிங் பண்ணி இதுக்குள்ளே வைக்க போகிறேன், அதனால தான் நான் வந்து சின்னதாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இது ரெண்டும் வந்து ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னா, உள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ வச்சு எடுக்கிற மாதிரி வந்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒட்டி விடலாம். நம்ம அடியில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணோம் இல்லையா, உள்ளெல்லாம் வந்து ஒரு குட்டி பாக்ஸ் கட் பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அந்த அட்டையில் நீங்கள் அப்படியே ஃபோட்டோ ஒட்டி விட்டுறலாம். இல்லை நீங்கள் வந்து மாற்றி ஃபோட்டோ வைப்பீங்க அப்படின்னா நான் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ 3 பீஸ் வந்து நான் குட்டி கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், இந்த மாதிரி நீளமாக. அதை வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் வச்சு பார்த்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி 3 பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். எதுக்கு வந்து இந்த 3 பீஸ்னால், இந்த 3 பீஸையும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒட்டும் போது நம்ம உள்ளே வந்து ஃபோட்டோ வச்சுக்கலாம், வேணான்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி நான் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரே ஃபோட்டோ தான் வச்சுருப்பீங்கன்னா, நம்ம இன்னொரு கார்ட்போர்ட் கட் பண்ணோம் இல்லையா ப்ளைனாக, அதில் வந்து நீங்கள் ஒட்டி விட்டுட்டு நம்ம இந்த ஃப்ரேமை மேலே ஒட்டி விட்டால் அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நிறைய ஃபோட்டோ வந்து உள்ளே வைக்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ வைக்கிறோன்னா திரும்ப இன்னொரு ஃபோட்டோ வந்து மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்காக நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஒட்டணும் இல்லையா, அதுக்கு மேலே கம் அப்ளை பண்ணி திரும்ப வந்து அந்த இன்னொரு கார்ட்போர்ட் மேலே ஒட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கேப் இருக்கும், இதுக்காக தான் 3 சைடில் மட்டும் நான் கார்ட்போர்டு ஒட்டினேன். இதில் வந்து நம்ம ஃபோட்டோ வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கார்ட்போர்டுக்கு மேலே வந்து நான் பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு மேலே வந்து நம்ம முட்டை ஓடு தான் வந்து ஒட்ட போகிறோம். அது வந்து கீழே விழுந்துட்டாலும் இல்லை வந்து குட்டி கேப் வந்து கண்டிப்பாக தெரியும். அந்த கேப்பில் வந்து இந்த அட்டை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா, அதை வந்து மறைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லைனா கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம், இல்லை A4 ஷீட் கூட ஒட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் தான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து இது காஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய மெயின் இது இருக்கு இல்லையா, அந்த முட்டையோட அதை வச்சு தான் வந்து இது ஃபுல்லாகவே நான் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். இது வந்து குட்டிஸாக இருந்தாலுமே ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான். நம்ம தூக்கி போடுறோம் இல்லையா அந்த முட்டையோட, அதை வச்சு சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பண்ணிக்கலாம். ஸ்கூல்லலாம் வந்து நிறைய ஃபோட்டோலாம் எடுப்பீங்க இல்லையா, ஆனுவல் டே அந்த மாதிரி ஃபோட்டோலாம் நீங்களே வந்து இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ ஃப்ரேமாக பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து நம்ம கடையிலலாம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண வேணாம், இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட கொஞ்சம் வந்து முட்டையோடு இருந்துச்சு, அதை நான் குட்டியாக வந்து உடச்சிக்கிறேன். இது இன்னுமே வந்து குட்டியாக உடச்சாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாக இருக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பெருசாகவே வந்து உடச்சிக்கலாம். எனக்கு நல்லா வந்து குட்டியாக வேணும், கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் எனக்கு வந்து பிடிக்கல, அதனால் வந்து நான் நல்லா குட்டியாக வந்து உடச்சிக்கிறேன். இப்போ வந்து நான் சைடில் எல்லா முட்டையோடுமே குட்டியாக வந்து உடச்சி வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ ஃப்ரேம் மேலே வந்து ஒட்ட போகிறோம்.
இப்போ வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டை ஓடு வந்து ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ள ஒரு பாக்ஸு வெளியே ஒரு பாக்ஸ் வந்து கட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கம் அப்ளை பண்ணி அப்போயே ஒட்டிட்டு இந்த முட்டை ஓடெல்லாம் அதுக்கப்புறமும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஒட்டும்போது உள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் ஓடு வந்து விழுந்துச்சு, அது எடுக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஃபஸ்ட்டே முட்டை ஓடெல்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே 4 சைடுமே கம் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த முட்டையோட வந்து அப்படியே தூவி விடப்படும். போக போக வந்து நான் இன்னுமே வந்து அதை நுணுக்கிக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு பார்க்க பிடிக்கல. அதனால் வந்து நான் இன்னுமே வந்து தூளாக பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து குட்டியாக தானே பண்ணுறேன், அதனால் எனக்கு வந்து குட்டி குட்டியாக இருக்கணும்னு தோணுச்சு. திரும்ப திரும்ப நுணுக்கிட்டு நான் ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுட்டேன். 4 சைடுமே அந்த முட்டையோட சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து முட்டையோடுமே வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் நான் இந்த மாதிரி சின்னதாக வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் சைஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணும்போது கொஞ்சம் திக்கான கார்ட்போர்டாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இப்படியே வந்து நம்ம ஷெல்ஃப்லலாம் வைக்க முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும் இல்லையா, அந்த ஸ்டாண்டு தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கார்ட்போர்டில் இந்த மாதிரி கிராஸாக இருக்கிற மாதிரி 2 லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி சும்மா மேலே வந்து சின்னதாகவும் கீழே வந்து பெருசாக இருக்கிற மாதிரி 2 லைன் போட்டிருக்கேன். இந்த 2 லைன் போட்டோம் இல்லையா, இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து மடக்கி விட போகிறோம். அது எதுக்காகனா பின்னாடி ஒட்டினோம் அப்படின்னா நமக்கு நிற்கணும் இல்லையா ஸ்டாண்டு மாதிரி, அதுக்காக தான். இந்த முட்டை ஓடெலாம் ஒட்டினதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஃபெவிகால் வந்து நல்லா காய்ச்சி எல்லா முட்டை ஓடுமே ஒட்டும். நான் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து பண்ணவேன், அந்த முட்டை ஓடு வந்து கொஞ்சம் கீழே விழுந்துச்சு. நீங்கள் அப்படி பண்ணாமல் கொஞ்சம் நேரம் காய விட்டீங்க அப்படின்னா அது நல்லாவே வந்து ஒட்டிக்கும். முடிஞ்சால் வந்து வெயிலில் கூட நீங்கள் வந்து வைக்கலாம். இப்போ வந்து இதுக்கு பின்னாடி வந்து நம்ம கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கேப் சைடு தான் வந்து அதோடைய மேலே இருக்கிறது வர மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இப்படி அழகாக வந்து ஸ்டாண்டு மாதிரியே நின்றுக்கும். நம்ம கடையிலாம் வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரியே வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே கோல்டன் கலரோ இல்லை வேறு எதனா கலரோ வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே எம்டியாக வந்து விட்டுட்டேன். எனக்கு அப்படி இருந்தால் தான் வந்து பிடிச்சிது, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஒரு குட்டி பேப்பரில் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ட்ராயிங் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாகவே இந்த ட்ராயிங் வந்து பண்ணிடலாம். என்கிட்ட குட்டியாக ஃபோட்டோலாம் எதுவும் இல்லை, அதனால் இது வந்து பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தான் வந்து நான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு குட்டி டெடி பியரு, அது பக்கத்தில் வந்து பி ஹாப்பி அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஃபோட்டோவும் வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஐடியா பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.